விண்வெளி நாயகா விடியல் வீரா உயிரின் மேல். என் பேரு ரங்கராய சக்திவேல், காயப்பட்டிக்காரர். சார், ஃபேக்ட்ரியிலேருந்து 500 கருப்பு கண்ணாடி பல்காக ஆர்டர் பண்ணியிருக்கோம் சார். முதல்ல அதை போடுங்க சார். சரிங்க சார். இப்போ ஓகேவா சார்? இப்போ டேக் பண்ணலாம் சார். என் பேரு ரங்கராய சக்திவேல், காயப்பட்டிக்காரன். பிறக்கும் போதே என் தலையில் எழுதி வச்சிட்டாங்க, இந்த ரங்கராய் சக்திவேல் ஒரு குண்டா, தக்கு, எக்கோசா, மப்பாசா, பிலாக்கா, ஹவாசா, முட்டதோசன்னு. இது எல்லாம் சைனா, ஜப்பான், தாய்லாந்து, மெக்சிகோ, பிரேசில் பாஷையில கேங்ஸ்டர்னு அர்த்தம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். இத்தனை பாஷையில் ஏன் ஒரே பாஷையில் சொல்லியிருக்கலாம்ல? நான் லோக்கல் ஹீரோ இல்லை, உலக நாயகன். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. எவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்னை நிறைய தடவை வச்சு போறதுன்னு ட்ரை பண்ணான். ஆனா நான் யாரு? அந்த யமனையே என்னடி சொல்ற? ஜெயிச்சிருவேன்னு சொல்ல வந்தேன். இது எனக்கும் யமனுக்கும் நடக்க போற போட்டி. விமல் பாக்கு போட்டு காலேஜ் ஃபுல்லா எக்ஸிட் போய் வச்சிருக்கியா? ஆமான்னு சொல்லு. ஆமா. உங்க காலேஜுக்கு நீட்டா தண்ணி கேன் சப்ளை பண்றியா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி தான் இங்கிலீஷ்ல பேசி ஃபிகரை கரெக்ட் பண்றியா? இது மாதிரி கண்ணை காமிச்சுன்னா காலேஜ் பொண்ணுங்களை பயமுறுத்துறியா? இது மாதிரி கண்ணு காமிச்சா எல்கேஜி பொண்ணுங்க கூட பயப்பட மாட்டாங்க. காலேஜ் பொண்ணுங்க எப்படி பயப்படுவாங்க? என்னையே கலாய்க்கிறியா? இப்போ நீ சாவுடா. சுட்டுட்டு நாளே ஜெயிலுக்கு போயிருக்கணும். நீ ஏன்? அது ஒண்ணு தானே, இந்திராணின்னு ஒரு ஃபிகர் இருக்குது. வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாது. ஜெயிலுக்கு போயிட்டேன்னா ஜெயிலர் ரூம்ல அவ கூட நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். அமரா, சொல்லுங்கண்ணே. இதுக்கப்புறம் மட்டும் எல்லாம் நீ தான். நீ சொல்லாட்டே நான் தான் செய்ய போறேன். பிசினஸ் சேர்த்து தான் சொல்றேன். என்ன ஏதோ மாணிக்கண்ணு இருக்கார்ல, அந்த ஆள் ஒரு ஃப்ராடு. அவனை பத்திலாம் யோசிக்கிறேன். வாட்சா, இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு. மோதிரம் கொஞ்சம் அதோட காஸ்ட்லி. என்னண்ணே கட் என்ன எதுக்குண்ணே? எதுவும் பேசாதம்ரா. இதுக்கப்புறம் எல்லாமே நீ தான். டேய், நான் என்னடா தப்பு பண்ணேன்? என் தம்பி என்ன ஏன்டா அசிங்கப்படுத்துறான்? அமரன் தான் எல்லாமே பாப்பான்னா அப்ப நான் எதுக்கு? விடுங்கண்ணே, அவர் பாட்டுக்கு ஏதாவது சொல்றாரு. நமக்குள்ள என்ன இருக்கு? சொல்றது தனியா சொன்னேன்ல, இப்படி எல்லாரும் முன்னாடி சொல்லி ஏன் அசிங்கப்படுத்தணும்? அண்ணே, உனக்கே தெரியும், நான் என்ன பண்ணாலும் உன்னை முன்னாடி வச்சுட்டு தான் பண்ணுவேன். ஏன் நீ வாங்குற அடி எனக்கு வாங்கி கொடுக்கவா? சரிண்ணே, வேணும்னா இந்த அண்ணாக்குடி வேணா உனக்கு கட்டுறேன், நீயே வச்சுக்கோ. உனக்கு அந்த மரியாதை தெரியுது, அவனுக்கு தெரியலையே. என் தம்பி ஏன்டா எனக்கு எதிரி மாதிரி பாக்குறான்? நான் அவனுக்கு எதிரியா இல்ல அவன் எனக்கு எதிரியா? எல்லாருக்குமே இதுதான் எதிரி. வாங்க போலாம். ஏய் கிரா, இன்னும் ஒரே ஒரு கட்டிங் அடிச்சிட்டோம். ஒரு கட்டிங் சொல்லி என் சரக்கையும் சேர்த்து ஒரு ஃபுல்லுக்கு மேலே அடிச்சான் இந்த ஆள். இனிமேல் இந்த ஆள் கூட சரக்கு அடிக்கவே வரக்கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாயிடுச்சு, வாங்க போலாம். I am your only Adam. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. அண்ணனை பார்க்க ஜெயிலுக்கு கூட்டு வரோம்னு சொல்லிட்டு ஏதாவது லாட்ஜி கூட்டு வந்திருக்கீங்களா? ஏய், இது ஜெயிலு தான். வண்ணம் தான் இதை லாட்ஜா மாத்தி வச்சிருக்கான். கருமம். நீங்க என்ன பண்றீங்க? யாரும் உள்ள போகாம பாத்துக்கிட்டு இருக்கேன். யாருங்க நீ? ஜெயிலர் ஜெயிலரியே வாட்ச்மேனை மாத்தி வச்சிருக்கேடா சக்தி வேறு. அடா பாவி. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்ன யாருமே இல்லையா? யாருக்கு வணக்கம் போடுறீங்க?
கலாய்க்கிறியா? படவா பிச்சிருவேன். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். நீ வீட்டுக்கு போ, எனக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோக்கிய பையல, வீட்டுக்கு போ. யாரு நானா? நான் தான். இல்லை நான் தான் அயோக்கிய பையன். அயோக்கிய பயல. என்ன நீ என்ன சமையல் இன்னைக்கு? சும்மா தொல்லை பண்ணாமல் என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, நீ அண்ணன் சொல்ல வேணாம்னு சொன்னார், இன்னும் சொல்லாமல் இருக்க முடியல. சொல்ல தானே வந்த, சொல்லி தொலை. அதாவது அண்ணன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டாரு, உனக்கு தெரிய வேணாம்னு சொன்னார். பசிக்குது, சோத்த வை. யார் நீ? அது உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்புறம் மட்டும் பேச வேண்டிய டைலாக், இப்போ இல்லை. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. பசிக்க தெரியும், சோத்த வெயிட்டி. போய் ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து இங்கே வந்து பசிக்குதுன்னு சொல்றியா? எந்த படுபாவி போட்டு கொடுத்துருப்பான். இங்கே பேசிட்டு இருக்க, அங்க என்ன பார்வை? ஏண்டா நீ ஏடா நான் உனக்கு என்ன குறை வச்ச? நீ ப்ரொடியூசர்ன்றதுனால எல்லா ஜோடியும் நீயே வச்சுப்ப, எல்லாருமே உனக்கு தானே. அப்ப நான் என்ன பண்றது? நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீ சாகணும். ஆமா, கன்னத்தை நேரா தள்ளவை, நெத்தியில சுட்டான எப்படி புடைக்கிறது? மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுரு. புத்தர் சுவாமிகளை என்னை காப்பாத்தி கும்ஃபு கரத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அப்பதான் செகண்ட் ஹாஃப்ல என்னால என்கிட்ட தர முடியும். யார நீ முட்டையை தேடி வந்த டைனாசர் மாதிரி எட்டி பாக்குற? ஏய் நீ என்ன பண்ற? அவர் எங்க? அவர் இனிமே வரமாட்டார். என்ன சொல்ற? அவரை நான் தான் போட்டேன், நீ என் கூட வந்துரு. உன் கூட வர முடியாது மேடம், ஐ அம் யுவர் ஒன்லி அடம். இது சின்ன ஒரு டைலாக் ஆச்சு. இனிமே நான் தான் ரங்கராஜ் சக்திவேல். அது முதல்ல சொல்ல வேண்டானே. வாங்க போலாம். என்ன கொடுமை சரவணன். இது உலக நடிப்புடா சாமி. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியில் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. 2 years later. ஜீவா ஜீவா என்ன பாருமா, நான் உன் புருஷன். என் புருஷன் அந்த இந்திர அணியோட ஓடி போயிட்டாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி சொல்லாதம்மா, நீ இல்லைன்னா எப்படி? சும்மா வெறுப்பேத்தாம போயிடு, இல்லைன்னா கத்தி கூச்சல் போட்டுருவேன். என்ன கடாயில அடிச்ச ஒரே பொம்பளை நீ தான், ஞாபகம் இருக்கா? கிட்ட வராதப்போ. டேய் சக்தி வேல்னு ஒரு தடவை சொல்லு, சக்தி வேல்னு ஒரு தடவை சொல்லு. டேய் வெறுப்பேத்திட்டு இருந்தீன்னா அசிங்க அசிங்கமா சொல்வேன், போடா. மாமா கோவம் வந்துருச்சு. ஹலோ, என் பேர் சொல்லி கூப்பிடுங்க. முத்துலட்சுமி, மகாலட்சுமி, வீரலட்சுமி, இந்திராணி. ஆ இந்திராணி. பாஸ்போர்ட்டுங்க, பாஸ்போர்ட் கேட்டா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தர. பாஸ்போர்ட்டுங்க ஃபாரினுக்கு அப்போ போறேன், இது வரைக்கும் பீச்சுக்கு போக போறேன். எதையாச்சும் பண்ணி தொலை. இறங்கி வா, நான் இருக்கேன். எதுக்கு வந்தீங்க இப்ப? நான் ஒரு குப்பை. இதே வார்த்தைய அந்த ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்து சொல்லு பாப்போம். பா, நானே எவ்வளவு பரவாயில்லையே. உங்களை பார்க்கறதுக்கு ஆப்ரேஷன் குப்பை தட்டி மாதிரி இருக்கீங்களே. இதோ வரேன். உன்னை துப்பாக்கியில் பல குண்டால சுட்டாங்க, காரால இடிச்சாங்க கொல்றதுக்கு. உச்சி மலையிலேருந்து தள்ளி விட்டான். அவ்வளோ ஏன் வெடிகுண்டில் கூட சிக்கினேன். ஆனால் உனக்கு மட்டும் ஒன்றுமே ஆகல.
சுண்டு வரல அடிபட்டு நான் சாகணும்னு சொன்னேன். ஏன்? ஏன்னா நான் தான் ப்ரொடியூசர். என்ன சார் வயக்காட்டில் இருந்துட்டு விண்வெளி நாயகன் சொல்றீங்க? இளைய தளபதி தளபதி ஆகலாம், லிட்டில் சூப்பர் ஸ்டார் யங் சூப்பர் ஸ்டார் ஆகலாம், உலக நாயகன் விண்வெளி நாயகனா ஆகக்கூடாதா? இனிமே நான் தாண்டா விண்வெளி நாயகன். விண்வெளி நாயகா பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு. வணக்கம் மக்களே, எங்களோட ஃபர்ஸ்ட் முயற்சி பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். இதே மாதிரி கண்டென்ட் வந்து நாங்கள் தொடர்ந்து கொடுக்கறதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் ஊக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட 4 செகண்டை ஸ்பெண்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் பெல் ஒன்று இருக்கும், அதை தயவுசெய்து ப்ரெஸ் பண்ணுங்க. மக்களே, உங்களோட கருத்துக்களை விமர்சனங்களை பதிவு பண்ணுங்க. அது எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். அடுத்த தடவை அதுக்கான முயற்சியை நாங்கள் எடுத்து வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுப்போம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடை பெறுவது உதய், உங்கள் பிரவீன்.